Hi friends, welcome to Forward IAS. ஸோ இப்போ குரூப் 4க்கு வந்து எல்லாருமே வந்து பரபரப்பாக வந்து படிச்சுட்ருப்பீங்க. ஸோ பொது தமிழில் வந்து ஒரு 95+ எடுத்தால் தான் வந்து நம்ம குரூப் 4 வந்து போஸ்டிங் அடிக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ அதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா செல்ஃபாக வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க, சென்டர் எதுவும் போகாமல். ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பொது தமிழுக்கு எந்த சேனல்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச சில நல்ல சேனல்ஸை வந்து இதை பற்றி டீட்டெயிலாக அதில் வந்து பேசியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிவதன்யா அகாடமி. ஸோ இப்போ சிவதன்யா அகாடமி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது நியூ புக்கில் எங்கெங்கே இருக்குது சரிங்களா, 6th-லேருந்து 12th வரைக்கும் எங்கெங்கே இருக்குது. அதே மாதிரி ஓல்டு புக்கில் 6th-லேருந்து 12th வரைக்கும் எங்கெங்கே இருக்குது. சப்போஸ் அதே டாபிக் சிறப்பு தமிழில் இருந்தால் சிறப்பு தமிழில் எங்கே இருக்குது சரிங்க, எல்லாத்துக்குமே தனித்தனியாக வீடியோ போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு பிரித்தெழுதுன்னு எடுத்திங்கன்னா நியூ புக்கில் 6th to 12th வரைக்கும் எங்கெங்கே பிரித்தெழுது இருக்கோ அதெல்லாம் மொத்தமாக வந்து எடுத்து ஒரு வீடியோவை போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஓல்டு புக்கில் வந்து பிரித்தெழுது 6th to 12th எங்கெங்கே இருக்குது அதுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்காங்க சரிங்களா. சப்போஸ் அதே டாபிக் சிறப்பு தமிழில் இருந்தால் அதுக்கு தனியாக வீடியோ சரிங்களா. ஸோ அப்போ வந்து நீங்கள் முழுமையாக படித்த ஒரு ஃபீல் கிடைக்கும் சரிங்களா. ஒரு பிரித்தெழுதுன்னு ஒரு டாபிக் எடுத்தீங்க அப்படின்னா அது ஓல்டு புக்கில் இருந்தால் எங்கெங்கே இருக்குது, நியூ புக்கில் எங்கெங்கே இருக்குது, சிறப்பு தமிழில் இருந்தால் அங்கே எங்கெங்கே இருக்குது, எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா தனித்தனி வீடியோஸாக வந்து மொத்தமாக ஒரே வீடியோ போட்டால் லென்த்தியாக இருக்குன்றனால ஓல்டு புக் தனி வீடியோ, நியூ புக் தனி வீடியோ, அதே மாதிரி சிறப்பு தமிழில் இருந்தால் சிறப்பு தமிழ் தனி வீடியோ சரிங்க. தனித்தனி வீடியோவாக போட்டிருக்கனால உங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாகவே இருக்குது. பொது தமிழ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் புது புக் மட்டும் படிச்சுட்டு போனால் கண்டிப்பாக வந்து உங்களால் இந்த 95+ ஸ்கோர் பண்ண முடியாது. நீங்கள் ஓல்டு புக் ப்ளஸ் சிறப்பு தமிழ் சரிங்களா அதுவும் சேர்ந்து படிச்சுட்டு போனால் தான் உங்களால் வந்து ஈஸியாக வந்து 95+ வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த சேனல் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஒரு டாபிக் எடுத்தீங்க அப்படின்னா ஓல்டு புக் ப்ளஸ் நியூ புக் ப்ளஸ் சிறப்பு தமிழ் அவங்க மூணுக்குமே தனித்தனியாக வீடியோஸ் போட்டிருக்கனால நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக படித்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். சேனல் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஓகே. சப்போஸ் இந்த சேனலை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேனல் வந்து நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா துருவம் அகாடமி. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா சிவதன்யாவோட இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க சரிங்களா. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா மொத்த சிலபஸ் வந்து ஒரு 10 daysக்குள்ளே முடிக்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு சிலபஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க, ஷெடியூல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக படித்து முடிக்கணும் அப்படின்னா இவங்க கொடுத்துருக்க அந்த ஷெடியூல் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு செட் ஆகுதான்னு சொல்லி பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த 10 days முடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த ஒரு ஷெடியூல் போட்டிருக்காங்க, ப்ராப்பராக ஒரு ஷெடியூல் போட்டிருக்காங்க. ஸோ பொது தமிழுக்கு முழுக்க முழுக்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இவங்க வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்காங்க, கொஞ்சம் சீக்கிரமாகவே படித்து முடிக்கிற மாதிரி சரிங்களா. ஸோ புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வந்து தமிழ் படிப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து இவங்க ஷெடியூல் போட்டிருக்காங்க. அதுபோக நிறைய பொது தமிழுக்கு வந்து லைவ் கிளாஸஸ் அண்டு டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த சேனல்லையும் வந்து நீங்கள் அந்த ப்ளேலிஸ்ட் போய் பாருங்கள், அந்த வீடியோஸ் அவங்களோட ஷெடியூல் வந்து உங்களுக்கு செட் ஆகுமான்னு பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு மாதிரி படிப்பீங்க. ஒரு சிலர் வந்து ஸ்லோவாக ஸ்டடியாக படிக்கணும்னு நினைப்பீங்க, ஒரு சிலர் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக படித்து முடிக்கணும்னு நினைப்பீங்க. ஸோ இந்த அகாடமியில் போய் அவங்களோட வீடியோஸ் வந்து நீங்கள் பாருங்கள் சரிங்களா. பார்த்து உங்களுக்கு அது செட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். முழுக்க முழுக்க பொது தமிழுக்கு ஃபோக்கஸ் பண்ணி லைவ் கிளாஸஸ் அண்டு டெஸ்ட்டு அது போக லெக்சர் வீடியோஸ் சரிங்களா வீடியோஸை வந்து போட்டிருக்காங்க. ஸோ உங்கள் சேனல் வந்து போய் பாருங்கள், உங்களுக்கு செட் ஆகுமான்னு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடா 247 தமிழ். ஸோ இந்த சேனலுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான சேனல் தான். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸ் வீடியோ போட்டிருக்காங்க, யூனிட் 1 யூனிட் 2 இருக்கு இல்லையா. ஸோ அது யூனிட் வைஸ் வந்து உங்கள் வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ செப்பரேட் டாபிக், ஒவ்வொரு டாப்பிக்காக செப்பரேட்டாக போடாமல் ஸோ ஒவ்வொரு யூனிட் சரிங்களா, ஃபஸ்ட் யூனிட் 1 அதுக்கப்புறம் யூனிட் 2 அந்த மாதிரி வரிசையாக ஒரு ஆர்டர் வந்து இவங்க வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா ஒரு அவசரம் இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோ அண்டு ஸ்டடியாகவே வந்து இவங்களோட வீடியோஸ் வந்து இருக்குது. பொறுமையாக படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இவங்களோட அந்த வீடியோஸ் வந்து சூட் ஆகும். ஸோ துருவம் அகாடமி வீடியோஸ் பார்த்திங்கன்னா எல்லா யூனிட்டையும் அவங்க ஷஃபில் பண்ணி தான் வந்து வீடியோஸ் எடுத்திருப்பாங்க. பட் இவங்களோட வீடியோஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டும் தனித்தனியாக வந்து வீடியோஸ் போட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ உங்களுக்கு எந்த ஸ்டைல் ஃபாலோ ஆகுதோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ இவங்களோட வீடியோஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. இப்போ நீங்கள் ஸ்கூல் புக் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் படிச்சுட்டு ரிவிஷனுக்கு வந்து இவங்களோட வீடியோஸ் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். அந்த ரிவிஷனுக்கு வந்து இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சுரேஷ் IAS அகாடமி. ஸோ உங்களை பற்றி இன்ட்ரோ கொடுக்க தேவையில்லை சரிங்களா. ஸோ எல்லாருக்குமே ஃபெமிலியரான ஒரு அகாடமி. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் சரிங்களா, சிலபஸில் இருக்க ஒவ்வொரு டாப்பிக்குமே பார்த்தீங்கன்னா லென்த்தி வீடியோஸாகவே போட்டிருக்காங்க சரிங்களா. அவங்க வந்து அந்த கண்டென்ட்டோட குவாலிட்டியில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒவ்வொரு டாப்பிக்கும் நல்லா இன்டெப்த்தாக
அந்த ஸ்கூல் புக்ஸ் பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி வந்து நல்லா டீட்டெயில்டாக வந்து வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ உங்களோட அந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயிலிங் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ உங்களோட அந்த ஒரு வீடியோ பார்த்தாலே வந்து மோஸ்ட்லி எல்லாமே படித்த மாதிரி உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும். ஸோ அந்தளவுக்கு அவங்க குவாலிட்டிக்கு ஃபோக்கஸ் பண்ணி வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க. பட் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்குது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து டைம் கொஞ்சம் அதிகமாக பண்ணாலும் பரவாயில்ல. எனக்கு வந்து மோஸ்ட்லி எல்லா பாயிண்ட்ஸும் கவர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து இவங்களோட வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கலைச்சொற்கள்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மோஸ்ட்லி மற்ற அகாடமிஸ் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக கலைச்சொற்கள் அப்படின்னு காமனாக தான் வீடியோஸ் போட்டிருக்காங்க. பட் இவங்க பார்த்தீங்கன்னா கலைச்சொற்கள்லேயே அந்த அறிவியல் சார்ந்த கலைச்சொற்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து தனித்தனி கலைச்சொற்கள்லேயே நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. சரிங்களா? சிலபஸில் பார்த்தீங்கன்னா கலைச்சொற்கள்லேயே நிறைய துறையில் இருக்க கலைச்சொற்கள் வந்து நம்ம சிலபஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அறிவியலுக்கு தனியாக, கலைக்கு தனியாக அந்த மாதிரி. சரிங்களா? அந்த மாதிரி இவங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்து அவங்க சிலபஸில் எந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த சிலபஸ்க்கு ஆப்டாக வந்து வீடியோஸ் போட்டிருக்காங்க. சிலபஸை வந்து அவங்க 100% ஃபாலோ பண்ணி வீடியோஸ் போட்டிருக்காங்க. ஸோ சுரேஷ் அகாடமி வீடியோஸ் பார்க்காதீங்க, போய் பாருங்கள். உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா தாராளமாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிரபாகரன் அகாடமி. ஸோ இந்த அகாடமி பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து புது தமிழுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த வீடியோஸ் வந்து போடுறாங்க. சரிங்களா? ஸோ சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக்ஸுக்குமே வந்து தனித்தனி வீடியோஸாக வந்து அவங்க சிலபஸ் பேஸ் பண்ணி வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ உங்களோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா டக்குன்னு சப்ஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிடாமல் ஃபஸ்ட்டு கொஞ்சம் டிப்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. அதுபோல் கொஞ்சம் மோட்டிவேஷனல் ஸ்பீச் மாதிரியும் வந்து இடையில கொடுக்குறாங்க. ஸோ வந்து அவங்க கொஞ்சம் போர் அடிக்காமல் கொண்டு போகுது வீடியோஸை. சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லாவே இருந்துச்சு. கண்டென்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது. ஸோ இந்த அகாடமி வீடியோஸ் வந்து இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். ஸோ உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு எனக்கு கொஞ்சம் குவாலிட்டியாக தெரிஞ்ச ஒரு 5 அகாடமிஸ் பற்றி பேசியிருக்கேன். சரிங்களா? ஸோ இது போக பல அகாடமிஸ், பல சேனல்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த அகாடமிஸ் தவிர நீங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறீங்க, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக பட்ட சில சேனல்ஸ் மட்டும் இதில் பேசியிருக்கேன். சரிங்களா? கண்டிப்பாக இது போக இன்னும் நிறைய சேனல்ஸ், யூஸ்ஃபுல்லான சேனல்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக பொது தமிழ் படிக்கக்கூடிய மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வீடியோஸ் நிறையா போட்டுட்ருக்கேன். சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி அது குரூப் 1 இருக்கட்டும், இல்லை குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ். சரிங்களா? பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோஸ் வந்து நிறையா அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து பொது தமிழ் படிக்கக்கூடிய மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.